சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி, அண்ணாமலைப் பெருமானின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி, இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 40வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். சுத்தவத்தை நாடியிடும் சுத்த இராப்பகலா மெத்தவத்தை நாடி விடுவயேல், சுத்தவத்தை தானாய் இரண்டும் தவிர்ந்த சிவானந்தவானாவை நீயே மதி. இன்றைய பாடல் நமக்கு 21வது பாடலோடு ஒப்பு நோக்க வேண்டிய ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். நாம் ஏற்கனவே 21வது பாடல்ல பார்த்திருக்கோம். அவத்தை நிலை என்பதை பார்த்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, இந்த உயிர் தினமும் கேவல நிலை மற்றும் சகல நிலைக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையையும் நாம பார்த்தோம். அதாவது நம்மை அறியாமல் நாம் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் இதெல்லாம் கேவலம். அதாவது அந்த இருட்டில் செல்லுகின்ற நேரம், விழித்திருக்கின்ற நேரம் என்பது சகலம் என்று சொல்லப்படுவது. பெருமானை நினைத்து கொண்டு அவன் புகழ் பாடிக்கொண்டு இருப்பது சுத்தம் என்று பொருள். ஆக நம்ம இன்றைய காலகட்டத்தில் நாம தினமும் எழுந்து ஒரு நாளைக்கு எப்படி 24 மணி நேரத்துல இந்த மூன்றிலும் நாம இருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த குறிப்பை நமக்கு இந்த பாடலில், அதாவது 40வது பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இதுல கேவல நிலை என்று சொல்லப்படுவதும் சகல நிலை என்று சொல்லப்படுவதும், மேலாளவத்தை கீழாளவத்தை இதெல்லாம் நாம் அன்னைக்கு பார்த்தோம். அதனால அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகலை. ஆனால் ஒரு நினைவூட்டல், அதாவது நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்று சொல்லப்படுகின்றது தான் இந்த அவத்தை நிலை. இதை அந்த 35 கருவிகள் கூட நிற்கிறது, 25 கருவிகள் கூட நிற்கிறது, இப்படின்னு நாம் ஒவ்வொன்றா பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நனவு என்று சொல்லப்படுவது, அதாவது கேவல நனவு என்று சொல்லப்படுவது நாம் முழுவதுமாக விழித்திருக்கின்ற ஒரு நிலை. நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே தெரியுது, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஓசைகளும் கேட்கின்றது, பார்க்க முடிகின்றது, உணர முடிகின்றது. இது எல்லாமே நனவு என்று சொல்லப்படுகின்ற நேரம். அதற்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருவிகள் இறங்க நம்ம கனவு என்ற நிலைக்கு சென்று உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்ற நிலைக்கு செல்லுகின்றோம். ஒரு உயிர் நான் இப்போ தூங்க போகிறேன், இப்போ எழுந்திருக்கிற போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எதையுமே செய்ய முடியாது. அலாம் அடித்தா கூட பெருமான் எழுந்திருக்கணும், நாம் எழுந்திருக்கணும்னு நினச்சா தான் நாம் எழுந்திருக்க முடியுமே ஒழிய, எப்படிப்பட்ட அலாம் அடித்தாலும் நம்மளால் அதை மறைத்து பெருமான் நம்மை உறங்க வைக்க முடியும். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட இடத்தில் நாம் முழித்திருக்கணும்னு நினைச்சோம்னாலும் அந்த இடத்துல நம்மை தூங்க வைக்க முடியும் பெருமான் நினைத்தால். ஆக இந்த கேவல நிலையில், அதாவது சகலத்தில் நாம் இருக்கின்ற சகல கேவலத்திலேயே கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்பது நம் கையில் இல்லையே. அப்படி இருக்க சுத்த நிலையில் பெருமானின் திருவடி இன்பத்தை சுகித்து கொண்டிருக்கும் போது ஏதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்னா எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. பெருமான் இயக்குகின்றான், அவன் ஆட்டுவிக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். அவன் பாட்டுவித்தால் நாம் பாடுவோம். அவன் எப்படி நம்மளை ஆட்டுவிக்கணும்னு நினைக்கிறானோ அப்படித்தான் இந்த உயிர் இயங்க முடியும் என்பதை நாம் முதலில் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆக இதை இந்த 5 நிலைகளை நமக்கு 2ஆக சொல்லும் வழக்கமும் இருக்கின்றது. அதாவது நனவு என்று சொல்லப்படுவதை பகல் என்றும், கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்று சொல்லுவதை இரவு என்று சொல்லப்படும் வழக்கமும் உண்டு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா திருமுறைகள்ல இராப்பகல் அற்ற இடத்தே என்னை இருத்து அப்படின்னு பெருமானிடம் கேட்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதாவது கேவலமும் சகலமும் இல்லாத ஒரு சுத்த நிலையில் என்னை இருத்து என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கின்ற விண்ணப்ப பாடல்கள். ஆக அந்த பாடல்களை இங்கே நினைவுக்கு கொண்டு அப்புறம் இதை நாம புரிஞ்சுக்கிறது சுலபமா இருக்கும். ஆக சகலத்தில் கேவலம் என்று சொல்லப்படுவது இந்த 5 நிலை. இதுல நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் இதுவே நம்ம கையில இல்லை. அப்படி இருக்க சுத்த நிலையில் இருப்பதா நம் கையில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல அது கிடையாது. பெருமானின் திருவடி இன்பம் என்று சொல்லப்படுவது அவனாக நினைத்தால்தான், நம் வினையை மெலிவித்து அவனா நமக்கு அதை கொடுத்தால் ஒழிய நம்மளால் அதை உணர முடியாது. அதை தான் இங்க பாருங்க, சுத்தவத்தை நாடியிடும்
சுத்த இராப்பகலா மெத்தவத்தை நாடி விடுவையேல். இந்த கேவலம் என்று சொல்லப்படுகின்ற அவத்தை நிலையும் சகலம் என்று சொல்லப்படுகின்ற அவத்தை நிலையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு, அதாவது இரண்டும் தவிர்ந்த சிவானந்த வானாவை, சிவானந்தம் என்று சொல்லப்படுகின்ற சுத்த அவத்தையை நாம் நாடி இருக்க வேண்டும். எப்படி என்றால் சுத்த இராப்பகலாக இருக்க வேண்டும். அது என்னங்க, அது இரவு பகல் என்று சொல்லுகின்றோம். இதுல சுத்த நிலையிலும் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுவதுதான் சுத்த நனவு என்று சொல்லப்படுவது. ஆன்ம தரிசனம், சிவரூபம், இது ரெண்டுமே சுத்த கனவு என்று சொல்லப்படுவது. ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம், சிவ யோகம், இது மூன்றுமே பாத்தீங்கன்னா சுத்த பேருறக்கம். சிவ போகம் என்று சொல்லப்படுவதுதான் சுத்த உயிர் படங்கள். இப்ப கேவல நிலையில இருக்கிறதே நம்ம கையில இல்லையே, அப்ப சுத்த நிலையில போகிற ஒவ்வொரு செயலும் நம்ம நிலையில இருக்கான்னா அதுவும் நம்ம நிலையில இல்ல. ஆனால் அந்த நிலைப்பாட்டை நமக்கு கொடுக்க வல்லது திருமுறைகளும் நமக்கு ஐந்தெழுத்தும் சிவபூசையும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிவபூசை செய்ய செய்ய ஐந்தெழுத்து ஓத ஓத திருமுறைகள் ஓதிக்கொண்டே இருக்க நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் இந்த கேவலம் சகலம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து நம்மை மீட்டெடுத்து பெருமான் சுத்த நிலையில் நம்மை அழுந்தி வைப்பான். இதுதான் இன்றைய பாடலின் சாரம். இங்க பாருங்க, சுத்தவத்தை நாடியிடும் சுத்த இராப்பகலா மெத்தவத்தை நாடி விடுவையேல். இப்ப நாம மற்ற எல்லா விஷயங்களையும் விட வேண்டும். அது நம் முயற்சியினால் நடக்காது. பெருமானின் திருவடி இன்பம் என்பது அவன் கொடுத்தால்தான் நடக்கும். சுத்தவத்தை நாடியிடும் சுத்த இராப்பகலா, சுத்தத்தில் இருக்கக்கூடிய இராப்பகல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவத்தை நிலைகளை, அவத்தைனா ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு நாம சொல்ற அவஸ்தைன்றது பொருள் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் நாம நிறைய தமிழ் வார்த்தைகளை மாத்தி மாத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால அதை நாம, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் நாம தவறான ஒரு பொருளோட நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் ஆனா உயர்ந்த பொருள். தமிழ்ல யோசிச்சு பாருங்க, கேவலமான ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. இழிவுபடுத்துற ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது. எது ஒன்று வாழ்க்கை முறைக்கு ஒவ்வாதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட தமிழ் மொழியில கிடையாது. அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அதாவது ரிச் இன் கல்ச்சர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தமிழ் மொழியை தான் நீங்க எடுத்து பார்க்க முடியும். இன்னைக்கு பயன்பாட்டுல நாம சில வார்த்தைகளை அசிங்கமான முறையில் பயன்படுத்துகின்றோமே ஒழிய தமிழ்ல அகராதிப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தவறான வார்த்தைகள்னு எதுவுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏழை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் என்பதுதான் ஏழை என்று சொல்லப்படுவது. ஏழை அப்படின்னா இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி பணம் காசு இல்லாதவங்க ஏழைங்கிற பொருளே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தமிழ்ல எப்படி எடுத்தாங்க அப்படின்னா இது நம்ம வாழ்க்கை முறைக்கு ஒவ்வாது, நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு சொல்லே வைக்கல. உதாரணத்துக்கு நம்ம இலக்கணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இழிவரல் அப்படின்னு ஒரு 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 குறிப்பு சொல்லுவாங்க. இழிவரல் தான் என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கணும்னா அப்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கணும் இல்ல. தமிழ்ல அதுக்கான வார்த்தை கிடையாது, அதுக்கான வார்த்தை கிடையாது. ஏன்னா தமிழன் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை வளர்க்க கூடாது என்று நினைத்தான். அதனால அவன் அதற்கான வார்த்தையை கூட வைக்கல. பொருள் இல்லாமல் சொல் கிடையாது, சொல் இல்லாமல் பொருள் கிடையாது, சொல்லும் பொருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மொழி. எல்லா மொழியுமே அப்படித்தான். அதனால அந்த பொருளே அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சான். அதேதான் இங்க பாருங்க, தமிழ் என்று சொல்லப்படுவது மிகவும் அற்புதமான ஒரு மொழி. தவறான வார்த்தைகள் அங்க கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நமக்கு வைத்து அருள் செய்த மொழி என்பதனால தமிழ்ல நாம படிக்கும் போது தவறான வார்த்தைகள் எங்கேயுமே பயன்பாட்டுக்கு வராது என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா திருமுறைகள் பாடுறவங்களும் சரி, அதை உச்சரிக்கிறவங்களும் சரி, சில வார்த்தைகள் இன்றைய காலகட்டத்துக்கு தவறா வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தி உச்சரிக்கிறாங்க. அதுதான் தவறு. ஏன்னா அருளாளர்கள் பாடும்போது அதற்கு என்ன பொருள் இருந்ததோ அந்த பொருளில் தான் அவர்கள் படித்தார்கள். நாமும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை மாற்றக்கூடாது. எல்லாமே அருள்மொழி என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, அடுத்தது பாருங்க. சுத்தவத்தை தானாய் இரண்டும் தவிர்ந்த
சிவானந்தம் ஆனாவை நீயே மதி. என்னத்தை நீ உணரணும் அப்படின்னா, இந்த கேவலம் சகலம் என்று சொல்லப்படுவதை ஒதுக்கி சுத்தம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நம்மை பெருமான் வைக்க வேண்டும், அவனுடைய கருணை நம்மை அங்கே அழுந்தி வைக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு வழிமுறை ஒன்றே ஒன்றுதான். என்ன வழிமுறைனா, 5 எழுத்து திருமுறை சிவபூசை. இந்த 3ஐயும் சிக்கன பிடித்தால் நமக்கு கண்டிப்பாக பெருமானின் திருவடி இன்பத்தை அடைய முடியும் என்பது திண்ணம். அதை தான் நமக்கு 40வது பாடலில் மிக அழகாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.